அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது தேவனுடைய பங்கும் மனிதனுடைய பங்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் அவர்களை அழிப்பார், இவ்விதமாய் நீ அவர்களை துரத்தி அவர்களை அழிப்பாய். உபாகமம் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பங்கு மனிதனோடு எப்படி இருக்கும்? தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறார். அதேபோல அவர் விசுவாசத்தோடு இருக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிறார். 1 பேதுரு 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் இருக்கிற மனிதனை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. அதாவது இன்னொன்று பவுல் எழுதும் பொழுது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விலகிச் செய்கிறவரோ தேவன் என்று 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விளைய செய்கிறவர் தேவன் 1 கொரிந்தியர் 3:6 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை விளைய செய்கிறவர் தேவன். தேவன் அல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. வித்தவுட் காட் நத்திங் இஸ் அ பாசிபிள். வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ எல்லா காரியமும் தேவனால் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவனால் கூடும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கி உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைக்காரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நிறைய பேர் நீங்கள் நேரான வழியில் போனால் கூட உங்களை தவறாய் பிணைப்பதற்கு நிறைய பேர் இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் கேளுங்க. காட் வில் லீட் யூ, காட் வில் கைட் யூ. தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சித்தம் இருக்காரோ, God is always giving good things to his people. He never giving bad things to his people. God is always giving good things. உலகத்தின் மனிதர்கள் மோசமான காரியங்களை உங்களை குறித்து சொல்லுவார்கள். மோசமாக நீங்கள் சரியில்லை, உங்களை குற்றம் கண்டுபிடிப்பார்கள். பின்னால் நின்று குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். என்ன குற்றத்தை கண்டுபிடித்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடித்து கொள்ளட்டும், தவறாய் பேசுகிறவர்கள் பேசிக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும். இஃப் காட் இஸ் வித் யூ, ஹூ கேன் பி அகென்ஸ்ட் யூ? இப்போ தேவன் உங்களோடு இருந்தால் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? ஒருவனும் நிற்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, God will bless you always. If God is with you, தேவன் உங்களோடு இருப்பார். இந்த நாளிலே தேவன் தன்னுடைய பங்கை மனிதனோடு பங்காக அவர் இணைந்து செய்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை பலப்படுத்துவார். May God bless you all.